அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு வீடியோல உங்கள் மனைவியை கண்டுபிடிப்பது எப்படி, அந்த வீடியோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் நான் போட்டுட்டேன். வீனஸ் இன் 1 to 6, 1ல இருந்து 6வது வீடியோ வரைக்கும் வீனஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய மனைவியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இப்போ வீடியோல வீனஸ் 7th ஹவுஸ்ல இருந்து 12th ஹவுஸ் வரைக்கும் இருந்தார் அப்படின்னா உங்க மனைவி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத பத்தி ஃபுல்லா சொல்லிடுறேன். ஸோ வீனஸ் இந்த 7th ஹவுஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுக்கிரனோட பார்வையை வச்சுதான் உங்களுடைய மனைவியை தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா பெண் பார்ப்போம், பெண் போயிட்டு பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் கான்செப்ட். ஸோ வீனஸ் 7th ஹவுஸ்ல இருந்து அவருக்கு ஒரே ஒரு பார்வை தான், 7ஆம் பார்வை, 7th ஆஸ்பெக்ட். ஸோ வீனஸ் 7th ஹவுஸ்ல இருக்காரு அப்படின்னா அவர் லக்னத்தை பார்ப்பார். ஸோ இதுல என்னன்னா இவங்களுக்கு வீனஸ் 7th ஹவுஸ்ல இருக்குன்னா இவங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்களோட லைஃப்ல 100% ஆஃப் த டைம் இவங்க மனைவி கூடயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இவங்களுடைய மனைவியுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லக்னத்தை பார்க்கறதால ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய இடத்துலையோ, ஒரு ஜிம்ல இல்ல யோகா சென்டர்ல இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அந்த மாதிரி விஷயம் நடக்கிற இடத்துல இவங்களுக்கு மனைவி அறிமுகம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். வீனஸ் இந்த 7th ஹவுஸ் இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இவங்களுக்கு அன்பான மனைவி கிடைப்பாங்க. இவங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய, ஒரு ஆரோக்கியமா இவங்களை பார்த்துக்கக்கூடிய மனைவியும் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். வீனஸ் இந்த 7th ஹவுஸ். நெக்ஸ்ட் வீனஸ் இந்த 8th ஹவுஸ். ஸோ வீனஸ் இந்த 8th ஹவுஸ் அவர் நேரா 2nd ஹவுஸை பார்க்குறாரு. ஸோ இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் தான். இருந்தாலும் 8th ஹவுஸ் சடன் ஈவெண்ட்ஸ் அப்படின்றதால சடனா பொண்ணு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி 8th ஹவுஸ் சீக்ரெட்டான விஷயங்கள் அப்படின்றதால நீங்க பெண் பார்க்கறதே ஒரு சீக்ரெட்டா தான் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். வீனஸ் 8th ஹவுஸ் இருந்து 2nd ஹவுஸை பார்க்கறதால இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா நல்ல ஃபேமிலி அமையக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கிறது. நல்ல ஒரு குடும்ப பெண் மனைவியாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இவங்களுடைய உறவினர்கள் வழியிலும், இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழியிலும் பெண் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஈஸியா பெண் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வீனஸ் இன் தி 9th ஹவுஸ். ஸோ வீனஸ் 9th ஹவுஸ்ல இருந்து 3rd ஹவுஸை பார்க்குறாரு. 7th ஆஸ்பெக்ட் 3rd ஹவுஸ் மேலே வருது. 3rd ஹவுஸ் இளைய சகோதர சகோதரிகள். ஸோ இவங்க இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முயற்சி செய்தால் பெண் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி 3வது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இவங்களோட ஓன் மேரேஜ்க்கு இவங்களே ஃபீல்டில் இறங்கி கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அப்பதான் பெண் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 9th ஹவுஸ் தந்தை வழி உறவினர்களை குறிக்கும். ஸோ தந்தை வழி மூலமாகவும் பெண் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இவங்க எஃபர்ட் நிறைய போடணும். ஏன்னா 3rd ஹவுஸ் ரொம்ப எஃபர்ட் போட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது முயற்சி ஸ்தானம், நம்பிக்கை ஸ்தானம். நம்பிக்கையோட நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக பெண் மனைவி கைகூடுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீனஸ் இந்த 10th ஹவுஸ். 10th ஹவுஸ்ல இருந்து வீனஸ் 4th ஹவுஸை 7th ஆஸ்பெக்டா பாக்குறாரு. ஸோ 4th ஹவுஸ் தாய் வழி உறவினர்கள். ஸோ இவங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக பெண் அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஒருவேளை இவங்க இந்த கட்டடம் சம்பந்தப்பட்ட தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னா அந்த மூலியமா பெண் அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஏன்னா 4th ஹவுஸ் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் குறிக்கும். 10th ஹவுஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இவங்க ரியல் எஸ்டேட்ல இருந்தாங்க அப்படின்னா அது மூலியமா அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தரகர்கள், ஐ மீன் மேரேஜ் புரோக்கர்ஸ் மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் தரகர்கள் இருப்பாங்க இல்லைங்களா,
புரோக்கர்ஸ், அவங்க மூலமாக கூட பெண் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தாய் வழி மூலமாகவும் பெண் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய அம்மா வழி உறவினர்கள், அம்மா மூலயமாக பெண் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 4th ஹவுஸ் வந்து அம்மா, அம்மாவுடைய உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீனஸ் இன் த 11th ஹவுஸ். ஸோ 11th ஹவுஸ்ல இருந்து 7th ஆஸ்பெக்டா வீனஸ் வந்து 5th ஹவுஸை பார்க்கும். ஸோ 5th ஹவுஸ் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது வந்து ரொமான்ஸ், லவ், இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்லி லவ் மேரேஜை குறிக்கிறது. ஸோ 11th ஹவுஸ்ல வீனஸ் இருந்தது அப்படின்னா லவ் மேரேஜ் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மெயினாக வந்து இந்த அத்தை பெண், மாமன் மகள், இந்த மாதிரி அமையத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லா வந்து லவ் மேரேஜ், இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் கணக்குல வராது. அதே மாதிரி இவங்க வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதுக்கப்புறமா லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து வீனஸ் இந்த 12th ஹவுஸ். 12th ஹவுஸ் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் தான் வீனஸ்க்கு. ஸோ 12th ஹவுஸ்ல இருந்து 6th ஹவுஸை பார்க்கறதால 6th ஹவுஸ் எதை குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய தாய் மாமனை குறிக்கும். அதே மாதிரி உங்களுடைய கடனை குறிக்கும், எதிரிங்களை குறிக்கும். ஸோ இப்போ திருமணம் அப்படின்னும் போது கடன் வாங்கி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையும். எதிரிகள் மூலமா அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய தாய் மாமன் மூலமாக பெண் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலர் வந்து தாய் மாமாவோட பொண்ணியை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கூட இருக்கும் வீனஸ் இந்த 12th ஹவுஸ். ஏன்னா 6th ஹவுஸை பார்க்குது இல்லைங்களா. 6th ஹவுஸ் வந்து தாய் மாமன் வழி உறவுகள், அத்தை, இதெல்லாம் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்படி பெண் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் எல்லாம் வந்து 100% நடக்குமா அப்படின்னா 90% நடக்கும். வீனஸ் வந்து வக்ரமா இருந்தது அப்படி இல்லைன்னா நீச்சமா இருந்தது அப்படின்னா இந்த பலன்கள் மாறுபடும். பகை வீட்டுல, பகை நட்சத்திரத்துல இருந்தாலும் பலன்கள் சிறிது மாறுபடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து இந்த கோஷாலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல வந்து நான் கிரவுட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வெப்சைட்டோட லிங்க், என்னுடைய பேமெண்ட் கேட்வே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி என்னுடைய யூபிஐ நம்பரையும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குங்களோ அது வந்து நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க. ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணா நான் வந்து ஒரு கோஷாலா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா கோஷாலான்றது பசுக்களை காப்பது வந்து நம்மளுடைய தர்மம். பசு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெல்த் கொடுக்குது, ஹெல்த்தை கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது. 16 செல்வம் அதை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் எதுனா பசுமாடு தான். அதை வந்து நம்ம காப்பாற்றணும். ஒரு ஈஸியா வந்து பசுமாடு வாங்கி போட்டுட்டு அதை சும்மா சாப்பாடு போடாம இருக்கக்கூடாது. அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் கரெக்டா. அதனால அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுடைய உதவிய காணிக்கையா வழங்குங்க. உங்களால முடிஞ்சா பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. செல்வந்தரா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லுங்க, அவங்க பண்ணுவாங்க. நான் வந்து எல்லாம் நல்லபடியா செய்யணும் அப்படின்னு வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.